ஹலோ! ஹாய் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. நேற்றைய வீடியோல வந்து நான் அதிக நேரம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுட்டேன். நல்லா அத கன்டினியூட்டியா நம்ம பார்க்கலாம். என்னன்னா, அந்த நேரத்துல எனக்கு 11 வயசு இருக்கும்னு வைங்களேன், 6த் படிக்கும்போது. ஒரு விவரமே அறியாத வயசுல ஒரு கொலை பண்ணிட்டேன்ற ஒரு பழி சுமந்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய வேதனை, துக்கம். அதுவும் அப்படியே அது போச்சு. அந்த ரொம்ப நாளா அவங்க மனசுக்குள்ளே இருந்தது. 2வது இத விட என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, அதே குடும்பத்துக்கு நான் வந்து எங்க மாமா பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாமாவுடைய தம்பிய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 16, 17 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 10ஆம் கிளாஸ் முடிக்கல. 10 படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே குடும்பத்துக்கு நான் மருமகளா போறேன். சின்னாச்சி பையன். எங்க அம்மாக்கு சித்தி பையன். எனக்கு மாமா. ஆல்ரெடி அது 10, 11 வயசுல நடந்தது. அதுக்கப்புறம் அதே குடும்பத்துக்கு கல்யாணம் பண்றாங்க. எல்லாரும் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு வந்து கொஞ்ச நாள்ல எங்க மாமியார் சொல்றாங்க, "கொலகாரிய கொண்டு வந்துட்டேனே, கொலகாரிய கொண்டு வந்துட்டேனே." அந்த புதுசுல மாமியார் கொடுமைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆட்சி தான். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அந்த காலத்து ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாமியார்ன்ற ஒரு கெத்த காட்டுறதுலயே கொஞ்சம் இதா இருப்பாங்க. அந்த மாரி சொல்லவும் எனக்கு அப்பதான் புரியுது. ஓ! இப்படி வந்தவள இவ கூட்டிட்டு போய் கொண்டு வந்து இந்த விஷயம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு கல்யாணம் முடியலையுமே எனக்கு ஃபுல் விவரம் அந்த அளவுக்கு மெச்சூர்டு கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க மெச்சூர்டு மாரி அப்போ நமக்கெல்லாம் அவ்வளோ மெச்சூர்டு இல்ல. எனக்கு அவ்வளோ மெச்சூர்டு இல்ல. அதுக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த என் மாமியார் பேசுனத வச்சு தான் வந்து எனக்கு கொலகாரின்னு சொன்னது. அப்போ அந்த நேரத்துல எனக்கு அவ்வளவா தெரியல. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகும் இத சொல்லவும் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. எதுக்கு என்னைய கொலகாரின்னு சொல்றாங்க? ஆச்சி நான் வந்து சூடத்த பொருத்தினாலும் நான் சத்தியம் பண்றேன். நான் அப்படி வந்தவள நான் கூட்டிட்டு போய் நான் கொல்லல. எதிர்ச்சியா நடந்தது இதுதான். நீங்க நம்பலனாலும் இந்த வருஷம் வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஆச்சி. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஆச்சிட்ட சொல்றேன். ஆச்சி வந்து சமாதானமா ஆகல. இது ஒரு பிரச்சனையாவே வந்து காணாக்குறைக்கு அவளுக்கு வந்து கன்னி பொண்ணு வயசுக்கு வரதுக்கு முன்னாடி இறந்துட்டதுனால வந்து கன்னி பொண்ணுன்னு வீட்ல வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு கும்பிடுவாங்க. அதுல ஒருத்தவங்க சாமியாடி அப்படி என்னைய கூட்டிட்டு போனாங்க. இப்படி பண்ணாங்கன்னு அந்த அப்படியே நடந்த பொய்யான விஷயத்த அப்படியே சாமியாடி சொல்லுவாங்க. அத வேற கூடமுட்டி இருக்கிறவங்கலாம் நம்புற மாதிரி. எனக்கு சோதனைனா சோதனை, வேதனைனா வேதனை, அவ்வளோ வேதனை. அது வந்து இன்னமும் என்னால ஜீரணிக்க முடியல, மறக்க முடியல. அந்த பொண்ணுட்டனா இப்ப கூட கேட்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த பொண்ணும் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மைண்ட் உள்ள பொண்ணு. ஸ்ட்ராங்கா எப்படி அது இப்பத்து வர வந்து அந்த அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்து அத உண்மையா நடந்தத சொல்லியிருந்தா கூட எனக்கும் பாதகம் இல்ல, அவங்களுக்கும் பாதகம் இல்ல. ஆனா இப்படியெல்லாம் ஒரு யோசிச்சு சொல்லியிருக்கும்போது, இதெல்லாம் என்ன பண்றது? இந்த படத்துல வர்றது மாரி, சீரியல்ல வர்றது மாரி பிளான் பண்ணி செஞ்சது மாதிரி வந்து இப்பவும் மனிதர்கள் இருக்க தான் செய்றாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ நினைக்க தோணுது. இந்த அளவுக்கு ஒரு கொலை பண்ணாம, எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாம எனக்கு கொலைப்பழி வந்தது வந்து கொலைகாரின்ற ஒரு பட்டம் வாங்கிட்டு, அதையும் சுமந்துட்டு நான் இருக்கிறேன். இதுவும் கடந்து போகுன்ற ஒரு அந்த தாரக மந்திரத்த மனசுல வச்சுட்டு கடந்து போகும் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது என் 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 வாழ்க்கையிலே வந்து இது நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்தது. மறக்க முடியாதது. செஞ்சுட்டு பழி ஏத்துக்கிறதும், செய்யாம பழி வரதும் எவ்வளோ பெரிய வேதனைன்னு அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்னைய மாரி எத்தன பேரு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அமைஞ்சு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய வேதனையான ஒரு செயல். அத தாண்டி என் லைஃப்ல நெறைய நடந்திருக்கு. சோகமானதும் நடந்திருக்கு, சந்தோஷமானதும் நடந்திருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து நீங்க வந்து எந்த விதமா எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. இது நடந்தது உண்மை. நான் என் குடும்பத்தில எப்படி உண்மைய சொல்றேனோ, அதே மாரி உங்ககிட்ட உண்மைய சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு வந்து அத எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.